நேற்றைக்கு ஈவினிங் சமயமாக மூணாருக்கு வந்திருந்தோம். கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஜில்னஸாக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்வெட்டர் போட்டு வெளியே வந்திருக்கேன். நல்ல குளிர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கிளைமேட்டு. மூணாரை தவிர மற்ற எந்த இடத்துக்கு போனாலும் இந்த ஸ்வெட்டர், ஸ்கார்ஃபு, மஃப்ளர் இதெல்லாம் ஒன்றுமே தேவைப்படாது. இன்னும் ஒரு மாதம் தான், ஒரு மாதம் கூட இல்லை, மே பாதியிலே மழை வர ஆரம்பிச்சிரும். ஈவினிங் சமயத்துக்கு மேலேயே மூணார் சூப்பராக இருக்கும். பகலையுமே மூணார் நல்லா தான் இருக்கும், ஈவினிங் சமயத்தில் வேறு லெவலில் இருக்கும். லைட்டிங்லாம் போட்டு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். டைமும் கெஸ்ட் எல்லாம் வரதா இருந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். மூணாரில் மசாலா கார்ன் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு நடந்துகிட்டே இருந்தோம். மீன் ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் போனாங்க. அந்தளவுக்கு எப்பயும் இருக்கிற மீனே தான் இருந்துச்சு, அதனால் வாங்கலை, வந்தாச்சு. நாங்கள் இருக்கிற அடிமலையில் நல்ல ஹீட்ரு. மூணாரில் பகலில் கொஞ்சம் சூடு இருக்குது, இருந்தாலும் அடிமாலி அளவுக்கு இல்லை. அதில் மூணாரை பார்த்து ஓடி வந்தாச்சு. மதியம் போல் எடுத்தது, லைட்டாக ஒரு சின்ன வெயில் இருந்துச்சு. என் குட்டிக்கு வாக்கிங் போகணுமா, அப்படியே நடந்துட்டு வரலான்னு போனோம். குழந்தைய தூங்க வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் அப்படியே நடந்துட்டுருக்கோம். வாக்கிங் போகிறோம் நாங்கள் 2 பேரும். சேச்சி வீட்டுக்கா? அப்பாக்கு லைக் பண்ணி பாய். நான் வீட்டுக்குள்ள சாணிக்கிறேன். தேங்க்யூ பண்ணுங்க, பாய். சூப்பர். இங்கே பாரு, யாருக்கு ஹார்ட் வரைஞ்சிட்டு இருக்க? நைஸ், அழகா இருக்கு. லவ் யூ. அப்பா வடிக்கிறேன். ரோட்டுக்குள்ள நின்றுட்டு வரைஞ்சிட்டு இருக்கியா? மூத்த பிள்ளைங்கெல்லாம் இந்த 2வது பிள்ளைங்க பிறந்தோன்னா மூத்த பிள்ளைங்க குழந்தைங்களா மாறிடுறாங்க. 2வது பிள்ளைங்களுக்கு என்னதெல்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் இவங்களுக்குள்ளே தான் இருக்கும். அது வரைக்கும் விளாண்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கும்போது உடனே இது ஏன் குழுது அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறது. சின்னவங்குள்ள வாக்கர் வந்து அடிமாலியில் இருக்குது, இது இவங்குள்ளது தான். இங்கே வந்தால் விளாண்டுட்டு இருப்பான், இது இறங்கவே மாட்டேங்கிறான். இவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். கண்ணை அசைக்கிற கேப்பில் இவங்க 2 பேரும் எதையாவது பண்ணி வச்சிடுறாங்க. அரிசியெல்லாம் கொட்டி விட்டாங்க. அரிசியை கொட்டி விட்ட கேப்பில் சின்னவன் எடுத்து வாயில் அள்ளி போட்டுட்டான். குட்டி குட்டியாக 2-3 பல்லு போட்டிருக்கு. அதை எடுக்கிற கேப்பில் இவன் கடிச்சு வச்சுட்டான். கண்ணாடி உடைப்புறே அம்மா. எங்களை சமாளிக்கிறதுக்கு ஒரு ஆளால முடியாது. உங்கள் வீட்லேயும் இப்படி தானான்னு கமெண்ட் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்த அன்னைக்கு எங்கள் வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? உங்களை வச்சுட்டு ஏன்டா இந்த மாதிரி சேட்டை பண்ணுறீங்க? ஊர்லேருந்து நாகர்கோவிலேருந்து ஒரு பார்சல் வந்துச்சு, எங்கள் அத்தை அனுப்பி விட்ருந்தாங்க. ஸ்நாக்ஸு, ஜூஸ் போடுறதுக்கு சர்பத்து, இதெல்லாம். லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.